ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு இயல் 2ல் சிறகின் ஓசை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் உரைநடையிலிருந்து லெசன் பார்க்க போகிறோம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? பறவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். நம்ம மனிதர்கள் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப சொந்த ஊருக்கே வருவாங்க. அதே போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றனவா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. பறவைகள் எங்கனாலும் போகலாமா? கடல் மலைகள்னாலும் கடந்து போகுதான். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. கொஞ்ச நாள் அங்கே இருக்குமா, அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சோ அங்கே வந்துடுமா. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தெல்லாம் வலசை போதல் அப்படிங்கிறாங்க. பறவைகள் இடம் விட்டு இடம் போகுதில்ல, அதை தான் வலசை போதல்ங்கிறாங்க. நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. எந்த பறவைகள் அதிகமாக வலசை போகுதுன்னா நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. அவை எதுக்காகலாம் இடம்பெயர்கின்றன பார்த்தோம்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றனவா. எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்துன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக பறவைகள் எப்படி வலசை போகுதுன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் எதுக்காக இடம்பெயர்கின்றன? உணவு, அவங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடத்துக்காக, இருக்கிறதுக்காக, தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக இடம்பெயர்கின்றன. எதை அடிப்படையாக கொண்டுனா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இது எப்படிலாம் வலசை போகுதுன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவைகள் இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புதான். சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துறாங்களாம். பயணம் செய்யும் போது சில பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டா. எங்கேயுமே நிற்காம போவதும் உண்டு, வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி போகிறது இருக்குது. உணவு சாப்பிட்டுட்டுலாம் போகிறது பறவைகளும் இருக்கும். வலசை போவதின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும்னா தலையில சிறகு வளருமா, இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளருதல், உடல்ல கற்றையா முடி வளருமா. ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படுமா. கப்பல் பறவை தெரிந்து கொள்வோம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவையா. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. இதுக்கு வேறு 2 பெயர் இருக்கிறதுனா கப்பல் கூளை கடா, கடற்கொள்ளை பறவை. ஃப்ரிஜிகேட் பேர்டு கப்பல் பறவை வேறு பெயர் என்னதுன்னா கப்பல் கூளை கடா, கடற்கொள்ளை பறவை. இது 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்குமா. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகளிலும் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் இருக்கார்ல, அவர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாட்டு எழுதியிருக்காரு. அப்பாடலில் உள்ள இந்த வரிகள் வலசை போவதை பற்றி சொல்லுதான். என்னதுன்னா தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயன். அப்போ சக்தி முத்த புலவர் என்னன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயன் வலசை போதலை பற்றி சொல்றாரு. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு எந்த செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரை வருதான். வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமா திகழ்கிறது தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளும் தமிழ்நாடு அதிகமாக வருதான். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுனா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. சிட்டுக்குருவி தான் வெகுவாக அழிந்து வரும் உயிரினம், பறவை இனம். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாடு, அதுக்கு ஆண் பெண் வேறுபாடு இருக்கு சிட்டுக்குருவிக்கு. ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குமா. உடல் பகுதி அடற்பழுப்பா இருக்குமா. அதே இது பெண் குருவிக்கு உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்குமா.
ஆண் குருவிக்கு உடல் பகுதி வந்து அடர் பழுப்பா இருக்குமா, அதே பெண் குருவிக்கு வந்து உடல் பகுதி வந்து எப்படி இருக்குமா, மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும் பறவையினம். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும். கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 அல்லது 6 முட்டை வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். சிட்டுக்குருவிக்கு வந்து தற்போது வெளிவாக அழிந்து வரும் பறவைனம்னா சிட்டுக்குருவி தான். இது வந்து 3 to 6 முட்டை வரை இடும். கூடு கட்டிய பின் 14 நாள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். கூடு கட்டி வாழும் பறவை இனம் வந்து சிட்டுக்குருவி தான். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. அப்போ மனிதன் வாழும் எல்லா இடங்களையும் சிட்டுக்குருவிகள் வாழ்ந்து, எந்த பகுதியை தவிர துருவ பகுதிகள் தவிர. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழுகின்றன. சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழுது. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரபுகள், இளந்தளிர், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சை தான் உண்ணுமா. அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடுமா. சிட்டுக்குருவிகள் வாழ்நாள் வந்து எவ்வளவு, 10 to 13 ஆண்டுகள் வந்து வாழுமா. வாழ்நாள் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் கேட்டாங்கன்னா 10 to 13 வருஷம். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். சிட்டுக்குருவின் அழிவுக்கான காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால், பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உருவான பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லையா. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இந்த காரணங்களால் தான் சிட்டுக்குருவிகள் வந்து அழியுது. பறவையினங்களை காப்பாற்ற நாம் என்ன செய்யணும்னா, ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணுமா. தோட்டங்களையும் வயல்வெளிகளையும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் என்னது, நம்ம செடி கொடியெல்லாம் வளர்க்கணும், மரத்தெல்லாம் வளர்க்கணும். பூச்சிக்கொல்லி அந்த உரங்கள் எல்லாம், செயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்துறதை தவிர்க்கணுமா. பாரதியார் வந்து என்ன பாடியிருக்காருன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருக்காரு. சமைத்ததற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு அவர் வந்து சாப்பாடு போட்டிருக்காராம். இந்தியாவின் பறவை மனிதர்னு யார் கேட்டாங்கன்னா, டாக்டர் சலீம் அலி. அவர்தான் தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆய்வு செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. பறவைகள் குறித்த பல நூல்களை எழுதியுள்ளார். அதுல தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. அப்ப சிட்டுக்குருவியின் வீழ்ச்சினா த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. இந்தியாவின் பறவை மனிதர்னா டாக்டர் சலீம் அலி. அவர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றது யாருன்னா சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆர்டிக் காலா அப்படின்னா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைனம் எதுனா ஆர்டிக் காலா. அப்பெல்லாம் என்ன பார்த்தா கப்பல் பறவை, அது தரையிறங்காமலே பறக்கும். இது வந்து உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைனம். பறவை பற்றிய படிப்பு என்ன சொல்றாங்கன்னா ஆர்த்தனாலஜி தான் பறவை பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. சிறகின் ஓசையோட புக் பேக் பார்ப்போம். தட்ப வெப்பம் அப்படிங்கிறத அதை எப்படி பிரிக்கணும்னா, தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள்னா வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும்னா தரை இறங்கும் அப்படின்னு சேர்த்து எழுதணும். வழி பிளஸ் தடம்னா வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் அப்படின்னு பேரு. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலின்னு பார்த்தோமா. பறவைகள் வலசை போவதற்கு காரணங்கள் ஒன்று இனப்பெருக்கம், உணவு,